குடும்பமும் தனக்கு தான் பரிவட்டம் கட்டுறாங்கன்னு நினைச்சு அம்மனுக்கு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பரிவட்டம் கட்ட போற குடும்பத்து புடவை தான் அம்மனுக்கு சாத்தணும். இது ஐதீகம். பொங்கல் பொங்கி முடிஞ்சதும் பரிவட்டம் கட்டுறதுக்கு 2 குடும்பமும் புடவையோட வந்தாங்கன்னா யாருக்கு கட்டுறது? பூசாரி, எல்லாம் நம்ம கையை மீறி நடக்குது. இதுல நாம என்ன சொல்ல முடியும்? அம்மன் மேல பாரத்தை போட்டு அவ என்ன சொல்றாளோ அதுபடி செய்ய வேண்டியதுதான். பரசுராம் ஐயா பட்டு புடவையோட வந்துட்டாரு. இப்ப கிருபாயம் வந்துட்டா என்ன பண்றது? ஐயா வந்துட்டு இருக்காரு, என்ன பண்றது? ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். 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 பூஜைய பண்ணி ஐயா கொண்டு வந்த புடவைய சாத்திட்டீங்கன்னா பரிவட்டத்தை கட்டிடலாம்ல. அதான் ஐயா வந்தாச்சுல, இன்னும் என்ன? இதோ வணக்கம். கிருபாயம் வர வந்துட்டாரு. என்ன பண்றது? யாருக்கு பரிவட்டமோ அவரு புடவை தான் அம்மனுக்கு சாத்தணும். என்னையா புது குழப்பம்? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க தான் அம்மனுக்கு புடவை சாத்த கொண்டு வந்திருக்கோம்ல, அதை சாத்திட்டு என் குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுறது தானே. அந்த வேலையை பாருங்கய்யா. என்னது? இந்த ஆளுக்கு பரிவட்டமா? என்னையா சொல்றீங்க? யார் இவரு? ஏன் இப்படி பேசுறாரு? ஐயா, நம்ம கிருபா ஐயாவும் உங்களை மாதிரி பரிவட்டம் கட்ட தான் வந்திருக்காரு. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தாவுக்கு பரிவட்டம் கட்டணும்னு சொன்னீங்க. இந்த கோயிலோட பரிவட்டம் எங்களோட உரிமை. இப்ப அவரு பரிவட்டம் கட்ட வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் எங்க குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுற வேலையை பாருங்க. என்னையா பரிவட்டம் கட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரமா பூஜையை முடிச்சுட்டு எனக்கு பரிவட்டத்தை கட்டுங்க. எங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க என்னமோ புதுசா கதை சொல்றீங்க. ஏய், என்ன குரல்? அண்ணங்கிட்ட பார்த்து பேசு, இல்ல வேற மாதிரி ஆயிடும். முதல்ல உங்க அண்ணனை நியாயமா பேசணும். தப்பா பேசுனா குரல் வசரத்தான் செய்யும். ஏய், கர்ணா கொஞ்சம் இது பூசாரி, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். பரிவட்டம் எனக்கு வரலன்னா அப்புறம் என்ன நடக்குன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை.